கருப்பன் ஆனாலும் சரி, வெள்ளையன் ஆனாலும் சரி, ஆப்பிரிக்கன் ஆனாலும் சரி, சீனன் ஆனாலும் சரி, எந்த மனுஷனுக்குள் பரிசுத்த ஆவியின் வல்லமை இருக்கிறதோ அவன் நிச்சயமாகவே பலத்தின் மேல் பலனடைவான், எழும்பி பிரகாசிப்பான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு அநேகர் பலன் கொண்டு கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யாமல் தங்களுடைய குறைகளையும் தாழ்வுகளையும் பலவீனங்களையும் எண்ணிக்கொண்டிருக்கிறபடியால் அவர்கள் கர்த்தருக்காக எழும்ப வேண்டிய அளவு எழும்பவில்லை, பிரகாசிக்க வேண்டிய அளவு பிரகாசிக்கவில்லை. எனக்கு படிப்பில்லை, நான் கிராமப்புறத்தான், நான் நாகரிகமற்றவன், என்னை தூக்கிவிட ஆள் இல்லை, நான் தனிமையாயிருக்கிறேன், என்னோடு கூட ஜெபிக்க ஒருவருமே முன்வரவில்லை என்றெல்லாம் அநேகர் பல சாக்குப்போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று பல சாக்குப்போக்குகளை சொன்ன கிதியோனுடைய சரித்திரத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். 300 பேரை அழைத்து கொண்டு போய் கடற்கரை மணல் அத்தனையாயிருந்த திரளான மீதியானியரை எளிதாய் முறியடித்தார். கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயமாய் மாறிற்று. சத்துருக்கள் தங்களுக்குள் தாங்களே வெட்டுண்டு விழுந்தார்கள். அன்று கிதியோனை பலப்படுத்தினவர் இன்று உங்களையும் பலப்படுத்துவார். உங்களோடு இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா? தாயின் வயிற்றில் முன்குறித்து உங்களை தெரிந்து கொண்டவர் அல்லவா? உங்களை ஆவியினாலும் வல்லமையினாலும் இடைக்கட்டுகிறவர் அல்லவா? ஆம், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை தம்முடைய பலனால் இடைக்கட்டுவார். உங்களை அனுப்புகிறவர் உங்களோடு கூட வருகிறார். உங்களை அழைத்தவர் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா?